நிச்சயமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குது என்பதுதான் உண்மை. எதற்காக எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி முடிச்சுக்கிட்டு வெளியில வரணும்? நீங்க தான் சிஏஏ பாஸ் பண்ணும்போது ஓட்டு போட்டது, நீட் தீர்மானம் கொண்டு வரும்போது ஓட்டு போட்டது, சட்ட திருத்தம் 2016 பண்ணும்போது ஓட்டு போட்டது நீங்க தான். எல்லா துரோகத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க பண்ணிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியாக ஒரு மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணியை முறிச்சிட்டு வந்துட்டு யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாம். இந்த போட்டி என்பது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவினுடைய சனாதன சித்தாந்தத்துக்கும் நடக்கின்ற ஒரு போர். இது தேர்தல் மட்டுமல்ல. இதுல அதிமுக வேலை என்ன இருக்கு உள்ள உங்களுக்கு இங்க? சரிங்களா, நீங்க சீனியே இல்லை. இது இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையே நடக்கின்ற மிகப்பெரிய போர். இது காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் என்பது வேறு, பிஜேபி கொண்டு வந்திருக்கு நீட் என்பது வேறு. நீங்க உத்தரப்பிரதேசத்துல நீட் வேணும்னு கேட்கறாங்க சார், தமிழ்நாட்டுல வேணாம்னு சொல்றாங்க, கர்நாடகாவில் வேணும்னு சொல்றாங்க, குஜராத்ல வேணும், அந்த மாநில சட்டமன்றமே வேணும்னு கேட்குது. அப்போ வேணுன்ற மாநிலத்தை கொடுத்துருங்க. அந்த மாநிலங்களில் மருத்துவ உள்கட்டமை வசதிகள்லாம் பின்தங்கி இருக்குது. அந்த மாநிலத்துக்கு நீட் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த மருத்துவர்களுடைய கல்வித்தரம் உயரும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மருத்துவத்திலையும் கல்வியில் நாங்கள் முன்னேறிட்டோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி முன்னேறிட்டோம். நம்ம அதுக்கான தரவுகள் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு உங்க நீட்டை கொண்டு வந்து எங்களுக்கு திணிச்சு நாங்கள் ஒன்றும் முன்னேற அவசியமோ தேவை எங்களுக்கு இல்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு, அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு கூட தமிழ்நாட்டுக்கு நீட் வேணான்றதானே. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனிந்துரைராஜ். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அன்பு தோழர் இனியன் ராபர்ட் அவர்கள் இருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் வருகிற ஏப்ரல் 19 லோக்சபாவினுடைய தேர்தல் வரப்போகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேகமாக தங்களுடைய பிரச்சாரங்களை தொடங்கிட்டாங்க, போய்கிட்டு இருக்குது. ரொம்ப காரசாரமாகவும் போகுது. அவங்கவுங்க கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவையும் அவங்கவுங்க வெளியிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டு இருக்குது. அதே நேரத்தில் பிரச்சாரங்களில் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி பேசுறதே கிடையாது. ஏன்னா மாநில உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு மாநில உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த எம்பிக்களை தான் இவங்க நிப்பாட்டுறாங்க. இந்த எம்பிக்கள் அங்கே போயிட்டு என்ன பேச போறாங்க அப்படின்றத மேனிஃபெஸ்டோல கொடுத்துட்டாங்க. ஆனால் பிரச்சாரங்களின் போது வாயை திறந்து பேசவே மாட்டாங்களே. ஏன்? இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை பார்த்தாங்க, இந்த போக்கை பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரி பொதுவாக மக்கள் பேசிக்கொள்கிறார்களே. இதை எப்படி பார்க்கறது? இல்லை, மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இது. 1% கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரிங்களா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு இல்லைன்றதில்ல. நிச்சயமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குது என்பதுதான் உண்மை. எதற்காக எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி முடிச்சுக்கிட்டு வெளியில வரணும்? நீங்க தான் சிஏஏ பாஸ் பண்ணும்போது ஓட்டு போட்டது, நீட் தீர்மானம் கொண்டு வரும்போது ஓட்டு போட்டது, சட்ட திருத்தம் 2016 பண்ணும்போது ஓட்டு போட்டது நீங்க தான். எல்லா துரோகத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க பண்ணிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியாக ஒரு மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணியை முடிச்சுட்டு வந்துட்டு யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாம். அப்போ இன்றைக்கு தேர்தல் களத்தில் அதிமுக நிறுத்தியிருக்கின்ற வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த வேட்பாளர்களுமே அன்றைக்கு ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்த மாதிரியான ஒரு பிரபலமான வேட்பாளர்களே கிடையாது. செல்வாக்கு குறைந்த வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க இன்னைக்கு. இங்கே பெரும்பான்மை தொகுதிகளை, ஒரு சில தொகுதிகளை தவிர. அப்போ உங்க நோக்கம் என்ன? யார் ஓட்டை நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக ஒரு மனநிலை கிளம்பி இருக்கிறது. அந்த மனநிலையை நீங்க உடைக்கணும்னு நினைக்கிறீங்க, சிதறிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகளை அதிமுக பிச்சுட்டு போலான்னு பாக்குறீங்களா நீங்க? அப்போ இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும் என்ன முட்டாள்களா இங்க? அப்போ அதிமுக தமிழ்நாடு மக்களை ஏமாத்த முயற்சி செய்கிறது, பிஜேபியுடன் கள்ள உறவு இருக்கிறது என்பது நாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்லல, நேற்று சொல்லல. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அது ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருந்த கூட்டணியை முறித்துக் கொள்கிறார் அல்லவா? தன்னுடைய கட்சியை மீட்டுக் கொண்டார், தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை மீட்டுக் கொண்டார். யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கட்சியை விட்டு விட்டாங்க. சசிகலா வெளில போயிட்டாங்க, ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, இன்னும் பலர் வெளியில போயிட்டாங்க. அப்போ எப்படி பாஜகவுக்கு ஆதரவாக தான் இவங்க செயல்படுறாங்கன்னு பார்க்க முடியும். இன்னைக்கு பாஜகவோடு இவர்கள் கூட்டு வைத்தால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் பறிபோயிடும்ல. இல்லை, அதுதான் இங்கே சித்து விளையாட்டாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய ஊதுகுழலாக செயல்பட்டவர். வெறும் ஓபிஎஸ் சசிகலா மட்டுமல்ல, எடப்பாடி உட்பட இவரும் தான் பாஜகவினுடைய ஊதுகுழலாக செயல்பட்டவர்.
இன்றைக்கு தேர்தலுக்காக எங்க பிஜேபி கூட நம்ம சேர்ந்துட்டோம்னா தமிழ்நாடு மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடை தான் இன்னைக்கு இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இவர்கள் செய்யக்கூடியது முழுக்க முழுக்க ஒரு நாடகம், பச்சை துரோகம் தமிழ்நாடு மக்களுக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாடு மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட போறதில்லை. 40 தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. இது நம்பர் 1. ரெண்டாவது, இந்த போட்டி என்பது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவினுடைய சனாதன சித்தாந்தத்துக்கும் நடக்கின்ற ஒரு போர். இது தேர்தல் மட்டுமல்ல. இதுல அதிமுக வேலை என்ன இருக்கு உள்ள உங்களுக்கு இங்க? சரிங்களா, நீங்க சீனியே இல்லை. இது 2 சித்தாந்தங்களுக்கு இடையே நடக்கின்ற மிகப்பெரிய போர். இது நீங்க சொல்றத பார்த்தா எதுக்கு அதிமுக காரங்களா எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்ற அவங்களுக்கு இதுல இடமே இல்லை. அவங்க என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்துட்டீங்க 10 ஆண்டுகள்ல, ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளுக்காகவும் போராடுகின்ற கட்சியாக திமுகவும் காங்கிரஸ் தான் இருக்கு. போற போக்கில் சொல்லிட்டு போவாங்க, நீட்டு நீங்க தான் கொண்டு வந்தீங்க, நீங்க தான் கொண்டு வந்தீங்க. 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தீங்க. ஆமா, அதான் சொல்றேன். 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுக்கும் 2016 பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் வந்து மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. எந்தெந்த மாநிலங்களுக்கு விலக்கு வேணுமோ அந்த மாநிலங்களின் உரிமையின் அடிப்படையில் விலக்கு தரப்படும். ஆனா 2016 பிஜேபியுடைய சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் கொண்டு வரும்போது அதுல உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இன்டெகிரேட்டட் நீட் சிஸ்டம் தான் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க. அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் என்பது வேறு, பிஜேபி கொண்டு வந்திருக்கு நீட் என்பது வேறு. நீங்க உத்தரப்பிரதேசத்துல நீட் வேணும்னு கேட்கறாங்க சார், தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்றாங்க, கர்நாடகாவில் வேணும்னு சொல்றாங்க, குஜராத்தில் வேணும், அந்த மாநில சட்டமன்றமே வேணும்னு கேட்குது. அப்போ வேணுன்ற மாநிலத்தை கொடுத்துருங்க. அந்த மாநிலங்களில் மருத்துவ உள்கட்டமை வசதிகள்லாம் பின்தங்கி இருக்குது. அந்த மாநிலத்துக்கு நீட் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த மருத்துவர்களுடைய கல்வித்தரம் உயரும் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மருத்துவத்திலையும் கல்வியில் நாங்கள் முன்னேறிட்டோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி முன்னேறிட்டோம். நம்ம அதுக்கான தரவுகள் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு உங்க நீட்டை கொண்டு வந்து எங்களுக்கு திணிச்சு நாங்கள் ஒன்றும் முன்னேற அவசியமோ தேவை எங்களுக்கு இல்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு, அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு கூட தமிழ்நாட்டுக்கு நீட் வேணான்றதானே. இங்க தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக அதுதாங்க புரியல. அதாவது ஒன்றியத்தில் இருக்கும்போது அந்த நிலை வேற மாதிரி இருக்கும், மாநிலத்தில் இருக்கும்போது நிலை வேற மாதிரி இருக்கும்னா எப்படி? அது அப்படி இல்லையா? உங்களுக்கு ஒன்றியத்தில் இருக்கும்பொழுது கூட எந்த மாநிலங்களுக்கு வேணுமோ அந்த மாநிலத்தை கொடுத்துக்கோனாங்க. மாநில உரிமைகளை மாநில விருப்பங்களை மதிக்கக்கூடிய கட்சியாக தான் இருந்திருக்குது. அப்படி நீங்க பார்க்கணும். சரிங்களா, ஆனா இங்க பிஜேபி அப்படி இல்லையே. இப்போ 2013 நீங்க நீட்டை கொண்டு வரும்போது இந்த ஒரு மாநில உரிமைகள் பறிபோயிடக்கூடாது, அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பிரபகண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பண்ணலையே. பாத்தீங்களா, முதல்வர் வரும்போது முதல் கையெழுத்து நீட்டை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்றதுதான் முதல் அஜெண்டாவாக இருந்துச்சு. கோரிக்கையாக அவர் வந்து மக்கள் மத்தியில் பிரபகண்டா பண்ணாரு, பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை சாத்தியப்படுத்த முடியலையே அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்குது. அதுதான் வந்து அவங்க வச்சிருக்கின்ற நரேட்டிவாக இருக்கிறது. அந்த நரேட்டிவை நாங்கள் தோற்கடிக்கணும்னு தான் களத்தில் நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? நீட்டு நாங்கள் கொண்டு வந்ததுடைய அதோடைய வியூகங்கள் வேறு, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறு, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற நீட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறுன்றதை பிரித்து பேசி களத்தில் நாங்கள் மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்துருச்சு. முதல்ல அந்த புரிதல் இல்லாமல் இருந்தது, பட் இன்றைக்கு தெளிவான புரிதல் வந்துருச்சு. ஏன்னா பிஜேபி எந்த அளவுக்கு வந்து நீட்டை வலியுறுத்துறாங்க. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி எல்லா மேடைகளையும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாதுன்னு தெளிவாக பேசுகிறார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நீட் தேர்வும் தமிழ்நாட்டில் விலக்களிக்கப்படும் என்ற தெளிவான நிலைப்பாடை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கிறது. இந்த மாதிரி நிலைப்பாட்டை மாநில நிலை மாறுது. இன்னைக்கு மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலை என்ன? நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்க்கிறோமே. நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தான் முதலீட்டை எதிர்த்தது. அந்த அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அது ஆதரவு அளித்திருக்கு. இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு சார். கூட்டாட்சி நாட்டுல மாநிலங்களுக்கு ஏற்ப நிலைப்பாடு எடுக்கணும். அப்படி எடுக்கலாம் தான் பிரச்சனை. சரிங்களா, காவிரி பிரச்சனையில கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாடு நிலைப்பாடு எடுத்தாதான் இந்தியா ஒரு கூட்டாட்சி. அப்படி எடுக்காம இந்தியா முழுக்க ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இந்திய கூட்டாட்சியே முதல்ல கிடையாது. சரிங்களா, அது டெமோக்ரஸியும் இல்லைல்ல. ஜனநாயகத்துவம், வெகுஜனத்துவம் எல்லாமே இழந்துருது. கரெக்ட். அப்போ அப்படித்தான் காங்கிரஸ் பாக்குறது, நாங்களும் செயல்படுறோம் அப்படிதான். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி படைக்குதுன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்குது? அப்படி எதுவும் பெருசா தெரியலையே. இப்ப எல்லாரும் பொதுவாக சொல்லிக்கலாம், இல்ல மறைமுகமாக கூட்டுல வாங்க இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இப்படி கூட சொல்லலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி ஒருவேளை ஜெயிச்சா காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல ஓகே, பட் ஆனா அவங்க எந்த இடத்துல இருந்து நிக்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. இல்ல, உங்களுக்கு வழக்குகள் தான் காரணம். நீங்க அஇஅதிமுக உடைய நிர்வாகிகள் பல பேர் மேல வழக்குகள் இருக்குது. குறிப்பாக ஊழல் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஒருவேளை மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா
எங்கே தங்களுடைய வழக்குகளை தோண்டி எடுத்துருவாங்களோ அதன் மூலமாக இடி, சிபிஐ, ஐடி போன்ற அந்த வேட்டை நாயகளை அனுப்பிச்சு அவங்க மேலே வழக்கு பதிஞ்சு சிறைக்கு தள்ளிடுவாங்களோன்ற அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? கொள்கை சார்ந்து தெளிவாக இருந்தாங்கன்னா அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க கொள்கையில உறுதி இல்லாத கட்சியாக இருக்கிறாங்க. பேர்ல தான் அண்ணா இருக்கிறாரே தவிர கட்சியில எந்த இடத்துலையும் அண்ணாவின் கொள்கைகள் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, திராவிடம் இல்லை. அது கழகம் மட்டும்தான் இருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.